உங்க அப்பா பேர் என்னன்னு எங்களுக்கே இன்னும் தெரியல. அதானே. உன் அப்பா பேர் என்ன ரோகிணி, சொல்லு. அது அப்பா பேரு தனோ. அது பொண்ணு பேர் மாதிரில இருக்குமா? இல்ல இல்ல, தனசேகர். அத சொல்ல ஏமா இவ்வளவு யோசிக்கிற? அவளே டயர்டா இருக்கா, அதான். சொல்லுமா, உங்க அப்பாவோட ராசி நட்சத்திரம் சொல்லு. அது மேஷ ராசி, பூச நட்சத்திரம். அந்த ராசிக்கு பூசம் வராதேம்மா, அது கடகத்துக்கு தானே வரும். ரோகிணி, அது கூட தெரியாதா உனக்கு? மேஷம்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இதான சாமி வரும். சரியா சொன்னம்மா. ஆமா, அஸ்வினி தான். அதான பார்த்தேன். தனசேகர், அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. ஓம் சக்தியே நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் உங்களால் அபிராமி கடைக்கண்களே. இன்னைக்கு செஞ்ச பரிகாரம் மட்டும் பத்தாதுமா, 48 நாள் விரதம் இருக்கணும். அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். தரையில தான் படுக்கணும், அதுவும் தனியா தான் படுக்கணும். சரியா? உப்பு போடாம தான் சாப்பிடணும். அப்புறம் உனக்கு தேவையான வேலையெல்லாம் நீயே தான் செஞ்சுக்கணும். அதெல்லாம் அவ செஞ்சுக்குவா, நான் பாத்துக்கிறேன் சாமி. காப்ப கையில கட்டி விடுங்க. கைய காட்டு, கைய காட்டு. நல்லா வேண்டிக்க. சீக்கிரமா வரணும்.